تبعهم بإحسان إلى يوم الدين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هو الذي أيدك بنصره وبالمؤمنين. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இவ்வருட புனிதமிகு ரமதானை சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கில் இரவு தொழுகையை தொடர்ந்து ஷஹீதான சஹாபாக்களுடைய வரலாறில் ஹசன் அவர்களுடைய வரலாறுக்கு பிறகு ஹுசைன் அலில் அவருடைய வரலாறில் தொடர்ச்சியில் இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, நேற்றைய தினம் நாம் கடைசியாக பார்த்த விவரங்கள் என்னன்னா, யசீத் தம்முடைய ஹிலாஃபத்தை ஷாம் தேசத்தை தலைமையகமாக கொண்டு ஆரம்பித்து விட்டார். அவரை ஆதரித்து விரும்பியோ விரும்பாமலோ சமுதாய மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெரும்பான்மையான மக்கள் எல்லோரும் பையத் செய்து கொடுத்து விட்டார்கள். கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு இருந்தவர்கள் கூட கடைசியில் சமரசம் வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்களும் பையத் செய்து கொடுத்து இரண்டு நபர்கள், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும்தான் மாற்று கருத்து கொண்டு அவர்கள் மக்காவை நோக்கி இரவோடு இரவாக போனார்கள் என்பதை பார்த்தோம். இங்க முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். யசீத் கலீஃபாவாக, முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக பொறுப்பேற்றதற்கு பிறகு இஸ்லாமிய உலகை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த 4 மாகாணங்கள் மக்கா, மதீனா, கூஃபா, பஸ்ரா. இந்த 4 மாகாணங்களுடைய பேரை நீங்க மனசுல வச்சுக்கணும். மக்கா, மதீனா, கூஃபா, பஸ்ரா. இந்த 4 மாகாணங்கள் தான் மிக மிக முக்கியமான மாகாணங்கள். இந்த 4 நகரங்களை சுற்றித்தான் இஸ்லாமிய உலகின் அல்லது இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய செயல்பாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கும். யசீத் பொறுப்பேற்ற போது இந்த 4 மாகாணங்களுக்கு அமீர்களாக நியமிக்கப்பட்டிருந்தவர்கள் யார் என்றால், மதீனாவை பொறுத்த வரைக்கும் வலீத் இப்னு உத்பா இப்னு அபி சுஃபியான், அபு சுஃபியானுடைய பேரப்பிள்ளை. இவர் ஒரு நல்ல மனிதர். இறுதி நேரத்திலே கடைசியாக சஹாபாக்களுடைய பட்டியலில் வந்தவர் இவர். மக்காவை பொறுத்த வரைக்கும் அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ், சயீத் இப்னு ஆஸ் அவர்கள் மிகப்பெரிய நபித்தோழர், பல போர்க்களங்களில் கலந்து கொண்டு இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர். அவருடைய வாரிசு இவர். கூஃபாவை பொறுத்த வரைக்கும் நோமான் இப்னு பஷீர், இவரும் ஒரு சஹாபிதான். பஸ்ராவை பொறுத்த வரைக்கும் உபைதுல்லா இப்னு சியாத், இவன் பேரை தான் நீங்க கரெக்டா மனசுல வச்சுக்கணும். இவன் அந்த நேரத்தில் பஸ்ராவுடைய பொறுப்பாளராக இருந்தார். இந்த 4 பேரை சுற்றித்தான் அரசியல் விவகாரங்களும் அரசாங்க செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். என்ன நடக்குது? அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவிலிருந்து இரவோடு இரவாக புறப்பட்டு மக்காவை நோக்கி செல்லுகிறார்கள். செல்லுகின்ற வழியில மக்காவில் உம்ராவை முடித்துவிட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகை தருகிறார்கள். இந்த இருவரும் மக்காவை நோக்கி போகிறார்கள். இவர்கள் இருவரும் போகும்போது தனித்தனியாக போனாலும் கடைசியில போகும்போது 2 பேரும் ஒரு மஷூரா பண்ணிக்கிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்தில் நம்ம இருவரும் என்ன செஞ்சிடணும், ஒன்றாக சந்திக்க வேண்டும் அப்படின்னு. அப்ப எந்த இடத்தில் இந்த இருவரும் ஒன்றாக சந்தித்தார்களோ, சங்கமமானார்களோ, அந்த இடத்தில் தான் யார் வருகிறார்? உம்ராவை முடித்து விட்டு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தம்முடைய உதவியாளர் ஒருவரோடு வந்து கொண்டிருக்கிறார். அப்ப வந்த உடனே அந்த 2 பேரையும் பார்த்த உடனே இப்னு உமர் கேட்கிறாங்க, விஷயத்தை புரிந்து கொண்டார்கள். என்றால் இவர்கள் உம்ரா செல்வதற்கு முன்னமேயே ஹுசைன் அவர்களுடைய நிலைப்பாடும் அப்துல்லா பின் சுபைருடைய நிலைப்பாடும் யசீதிற்கு எதிராக இருந்ததை புரிந்து கொண்ட அவர்கள் இந்த அளவிற்கு இவர்கள் தீவிரமாக முடிவெடுப்பார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று வரக்கூடிய வழியில் இருவரையும் பார்த்தவுடன் தன்னுடைய உபதேசத்தை அங்கே ஹுசைன் அவர்களுக்கு சொல்கிறார். இருவருக்கும் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? உதக்கிருக்கும் அல்லாஹ், உங்கள் இருவருக்கும் நான் அல்லாஹ்வை நினைவூட்டுகிறேன். இல்லா ரஜாத்துமா, நீங்கள் இருவரும் திரும்பி வந்துவிட வேண்டும். வதகல்துமா ஃபீ சாலிஹின் மா யதுகுலு ஃபீஹின் நாஸ், மக்கள் எந்த நிலையில் அல்லது எந்த சமாதானத்தில் மக்கள் நுழைந்திருக்கிறார்களோ அதில் நீங்களும் நுழைந்து விட வேண்டும். தந்துராணி, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
மக்கள் எல்லாம் யஸீதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவரை எதிர்த்து விடக் கூடாது. மக்கள் அவரை உண்மையிலேயே எதிர்த்தால் காணல்லதி துரிதானி, நீங்கள் விரும்பியது நடக்கும் அப்படின்னு சொல்றார். இந்த உபதேசம் வரலாற்று ஆசிரியர்களால் மிகவும் நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகமாக இருக்கிறது. என்ன அப்படி? யஸீதிற்கு எதிராக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் அப்துல்லா பின் சுபைர் அவர்களும் புறப்பட்டு போனதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷரியத்திற்கு எதிரான ஒன்றாக அவர்கள் பார்க்கவில்லை. ஷரியத்திற்கு எதிரான ஒன்றாக பார்த்திருந்தால் உபதேசம் என்கிற ரீதியில் இருந்திருக்காது. என்ன சொல்லியிருப்பாங்க? வலியுறுத்தி கண்டித்தே பேசி இருப்பார்கள். ஆனா என்ன சொன்னாங்க? நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் பொறுமையாக காலங்களை கொஞ்சம் அவதானியுங்கள், உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு கொஞ்சம் பெருகிவிட்டால் யஸீத் கிலாஃபத் பொறுப்பிற்கு தகுதி இல்லாதவர் என்கிற சூழ்நிலையை மக்கள் எல்லோரும் எடுத்து விட்டால் நீங்கள் நினைத்தபடி நடக்கும் என்று என்ன செய்கிறார்கள்? ஆரம்பமாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இவருக்கு உபதேசம் செய்கிறார். ஆனால் ஹுசைன் அவர்களோ எடுத்த முடிவில் கொஞ்சமும் மாற்றம் செய்யக்கூடாது என்பதை உள்ளத்தில் ஆழமாக அவர்கள் பதிய வைத்து விட்ட காரணத்தினால் இல்லை, முடியவே முடியாது, நான் யஸீதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கத்தான் போகிறேன் என்று சொல்லி மக்கா மாநகருக்குள் நுழைகிறார்கள். ஏன் இவர்கள் மக்காவை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நேற்றே நான் உங்களுக்கு அந்த காரணத்தை சொன்னேன். மக்காவை பொறுத்த வரைக்கும் அது ஹரம், புனித பூமி. மன் தஹலஹு கான ஆமினா, அந்த புனித பூமிக்குள் யார் நுழைகிறாரோ அவருக்கு பாதுகாப்பு. இஸ்லாத்தை எதிர்ப்பவராகவே இருந்தாலும் கூட, இஸ்லாத்திற்கு விரோதியாகவே இருந்தாலும் கூட, போர்க்களத்தில் இருந்து கொண்டு கூட, புறமுதுகு காட்டி ஓடுபவராக இருந்தாலும் கூட, மக்காவிற்கு நுழைந்து விட்டால் இஸ்லாமிய ஷரியத்தின்படி என்ன செய்யக்கூடாது? வர ஒன்றும் செய்யக்கூடாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் போட்டிருக்கக்கூடிய ஆர்டர். அதனால் மக்கா என்பது இஸ்லாமிய மாகாணத்தின் ஒரு முக்கியமான மைல்கல். மக்கா என்பது பிரச்சனைகள், எந்த விதமான அரசியல் ரீதியான விவகாரங்கள் என்னது ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அல்ல என்பதை அவதான் புரிந்து கொண்ட ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு மக்கா தான் நமக்கு ஏற்ற களம் என்பதை அவர்கள் முடிவெடுத்து அங்கே போகிறார். போனதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அப்துல்லா பின் சுபைர் அவர்களும் ஹுசைன் பின் அலி அவர்களும் மக்காவிற்கு நுழைந்ததற்கு பிறகு ஹுசைன் தான் தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். யாருடைய இடம் தெரியுமா? தம்முடைய அகல வைத்தில் உள்ள ஒரு இடம் தான். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர் தான். அவர் ஆரம்ப காலத்தில் முஸ்லிமாக இல்லாவிட்டாலும் கூட தனிப்பட்ட முறையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசமும் பாசமும் வைத்திருந்தவர். ஹிஜ்ரத்தின் போது அவர் முஷ்ரிக்காக இருந்த நிலையிலும் கூட என்ன செய்தார்? சஹாபாக்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தவர். குறிப்பாக அன்சாரிகளுடைய ஒத்துழைப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தருவதில் ஒரு வெளிவிவகாரத்துறை அமைச்சரை போல் அன்றே செயல்பட்டவர். அப்படிப்பட்ட அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் இவருடைய பாட்டனார் முறை என்ன செய்யறாங்க? அவருடைய வீட்டில் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தங்கி தன்னுடைய பணியை துவங்குகிறார். இப்னு சுபைர் அவர்களோ ஹரமுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைகளில் காலியாக இருந்த ஒரு அறையில் என்ன செய்கிறார்கள்? அப்துல்லா பின் சுபைர் தாம் அங்கே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இருவரும் அங்கே இருந்து பனு உமையாக்களுக்கு எதிராக யஸீத் கிலாஃபத் பொறுப்புக்கு வந்திருப்பதற்கு எதிராக எடுக்கக்கூடிய முடிவுகளை, அந்த நடவடிக்கைகளை துரிதமாக செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். இங்கே ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அல்லது பெரும்பான்மை மக்களும் யஸீதிற்கு ஆதரவு கொடுத்திருக்க, ஏன் ஹுசைன் இப்படி ஒரு எதிர்மறையான ஒரு நிலைப்பாடை எடுத்தார்? ஏன் மற்றவர்களுக்கு இந்த உணர்வு இல்லையா? மற்றவர்கள் எல்லாம் இந்த பயத்தை ஏற்றுக்கொண்டிருக்கும் போது யஸீத் தகுதியானவரா இல்லையா என்பது வேறு. யஸீதை விட கிலாஃபத்திற்குரிய தகுதியான மக்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறு. ஆனால் ஜமாத்தோடு இருக்கும் போது, எல்லா மக்களும் இப்படி ஒரு சார்பு நிலை எடுத்திருக்கும் போது ஏன் ஹுசைன் மட்டும் எதிர்ப்பு நிலை எடுத்தார் என்றால் அதற்கு இரண்டு காரணம் தான். முதல் காரணம் அல்லாஹ்வுடைய நாட்டம். முதல் காரணம் என்னது? அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படிப்பட்ட எதிர்ப்பு நிலைப்பாட்டை இவர் மட்டுமல்ல, அலி அவர்களுடைய கிலாஃபத்திலும் சிலர் எடுத்திருக்கிறார்கள், உஸ்மான் அவர்களுடைய கிலாஃபத்திலும் சிலர் எடுத்திருக்கிறார்கள். ஆக எதிர்ப்பு நிலைப்பாடு என்பது எடுக்கப்பட்டதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கிறதா இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர எதிர்ப்பான நிலையை ஏவர் எடுத்தார் என்று கேட்க முடியாது. சரி, எதற்கு எடுத்தார் என்று கேட்டால் அதற்கு பதில் என்ன? அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் என்ன நாடுவானா அது நடக்கும். ஹுசைன் அவர்களுக்கு ஷஹாதத் என்பது இறைவன் விதித்திருக்கிற விதி. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டு தான் இறக்கப் போகிறார் என்பதை அவருடைய பாட்டனார் வழியாக இந்த உலக மக்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற முன்னறிவிப்பு. அப்படிங்கும் போது அந்த ஷஹாதத் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை
ஏற்பாடு செய்வார். இரண்டாவது என்ன, இவ்வளவு நாள் காலம் காலமாக 50-60 வருடங்களை இஸ்லாமிய உலக கிலாபத்தை சந்தித்திருக்கிறது. பெருமானாருடைய காலத்திற்கு பிறகு இருந்து கிட்டத்தட்ட 6 கலீஃபாக்கள், அந்த 4 பேரும் கலீஃபாக்கள், அதை தொடர்ந்து ஹசன், அதை தொடர்ந்து முஆவியா, இந்த 6 கலீஃபாக்களுமே ஷூராவின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அப்படியே ஒருவரால் இன்னொருவர் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் குடும்ப வாரிசு ரீதியில் முன்னிலைப்படுத்தப்பட்டவர் அல்ல. அப்போ கிலாஃபத் என்பது ஷூரா என்பதை மையமாக வைக்காமல் ஒரு வாரிசு அரசியல் என்பதை மையமாக வைத்து முஆவியா இப்படிப்பட்ட ஒரு புதுமையை புகுத்தி விட்டாரே, இதை ஒரு காலம் தான் ஏற்க முடியாது என்பதுதான் ஹுசைன் அவர்களுடைய இந்த எதிர்ப்பு நிலைக்குண்டான முக்கியமான காரணம். இங்கே ஹுசைன் அலியன் அவர்கள் மக்காவிற்கு போகிறார்கள். மக்காவிற்கு போனதற்கு பிறகு அங்கே அவருடைய செயல்பாடுகள் 2 கட்டமாக கருதப்படுகிறது. முதல் கட்டம் என்ன, மதீனாவில் உள்ளவர்கள் மக்காவிற்கு சென்றது. இந்த இடத்தில் தான் யஸீதிற்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன செய்தார், அந்த ஹுசைன் அலி அவர்கள் ஆரம்பித்தார்கள். இரண்டாவது நிலைப்பாடு என்ன தெரியுமா, அங்கே போனதற்கு பிறகு அவர்கள் செய்த சில காரியங்கள். முதல் நிலைப்பாட்டை பொறுத்தவரைக்கும் மக்காவிற்கு அவர் போனது. இரண்டாவது நிலைப்பாடு என்ன, மக்காவிற்கு அவர் போனதற்கு பிறகு ஈராக்கை நோக்கி அவர் போவதற்கு முன்பு இருக்கக்கூடிய கால அவகாசம் இருக்கிறது இல்லையா, இந்த அவகாசத்தில் அவர் என்ன செய்தார். குறிப்பா பார்க்கணும்னா ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஷாபான் மாதம் 3ஆம் பிறையில் தான் என்ன செய்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிற்கு போகிறார். ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தின் 3ஆம் பிறை, அதாவது ஷாபானுடைய ஆரம்பத்தில். எப்ப அவர் ஈராக்கிற்கு போகிறார், அதே ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு துல்ஹஜ் மாதத்தில் தான் போகிறார். அப்போ ஷாபான், ரமதான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ். துல்ஹஜ்ஜுடைய 10வது அந்த டைம்ல போற, ஆரம்பத்திலே போற. சரி, எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் அவர் மக்காவில் தங்கி இருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைப்பாட்டில், மக்கா உட்பட எல்லா மாகாணங்களுக்கும் யஸீத் கலீஃபாவாக இருக்கும்போது கலீஃபாவிற்கு பைஅத் செய்து தராமல் 4 மாதங்கள் என்ன செஞ்சிருக்கிறார், அவரு மக்காவில் தங்கி இருக்கிறார். இங்கே யஸீதுடைய நியாயமான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். யஸீத் ஷியாக்கள் சித்தரிப்பதை போல் சர்வாதிகாரியாக இருந்தால் ஏன் தன்னுடைய படையையும் பட்டாளத்தையும் அனுப்பி ஹுசைன் அவர்களை தூக்கி கொண்டு வந்திருக்க முடியாதா? ஹுசைன் அலி அவர்களுக்கு மக்காவில் ஆதரவு கொடுத்தவர்கள் எத்தனை பேர்? ஹுசைன் அவர்கள் அங்கே போய் தங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்பிள்ளை அஹ்லுல் பைத்தின் மீது கண்ணியம் இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஹுசைன் அலி அவர்களுக்கு எதிர்ப்பாக யாரும் சொல்லாவிட்டாலும் கூட ஹுசைன் அவர்களுக்காக வேண்டி பைஅத் கொடுக்காமல் எல்லாம் யாரும் இல்லை. அப்ப இங்கதான் யஸீத் என்கிற ஒரு மனிதத்தில் இருக்கிற ஒரு சில நியாயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யஸீத் ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகத்திற்கும் கலீஃபாவாக இருக்கிறார். அவருடைய ஆளுமையின் கீழ் மக்கா இருக்கிறது. மக்காவில் அவருடைய விசுவாசியான, அவருடைய குடும்ப உறுப்பினரான யாரு, அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு மிகவும் நெருக்கமாக அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ்தான் வாலியாக, நிர்வாகியாக, அமீராக இருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், ஒரே ஒரு லெட்டர் அம்ர் இப்னு ஸயீத் இப்னு ஆஸ்க்கு அனுப்பி ஹுசைன் அங்கு இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கிறது, இதுவரைக்கும் ஹுசைனும் அப்துல்லா பின் ஜுபைரும் எங்களுக்கு பைஅத் செய்து தரவில்லை, உடனே இருவரையும் தூக்கி கொண்டு வாருங்கள், உடனே இருவரையும் என்னிடத்திலே கொண்டு வந்து பைஅத் செய்து வையுங்கள் என்று யஸீத் என்ன பண்ணியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் யஸீத் கொஞ்சம் காலம் கனியட்டும் என்று பொறுமையாக இருந்தார். இன்னும் சொல்ல போனால் இதே ஹுசைன் அவருடைய தகப்பனார் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அவருக்கு முஆவியாவுக்கு இடையில உள்ள பிரச்சனை என்ன, முஆவியா தனக்கு பைஅத் செய்து தரவில்லை. அதனால பிரச்சனை என்னதான், உஸ்மான் அலி அவர்களை கொண்டவர்களை பழி தீர்க்க வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற வழக்கு நிலுவையில் இருந்தாலும் கூட அந்த வழக்கை முடிவிற்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அலி என்ன செஞ்சாங்க, முதல்ல பைஅத், அப்புறம் தான் அதில் பிடிவாதமாக இருந்தார்கள். அதே நிலை எப்படி திரும்புகிறது பாருங்கள். அலி அவர்களுடைய வாரிசு முஆவியாவுடைய வாரிசு. இங்க வாப்பா முஆவியா கிட்ட பைஅத் கேட்டாங்க, இங்க மகன் என்ன செய்யறாரு, இவருடைய மகனிடத்திலே பைஅத் கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ், பாருங்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்படி இருக்கிறது. இறைவன் எப்படிப்பட்ட காரியத்தை நடத்தி காட்டுகிறான் பாருங்கள். இந்த தோழர்களுக்கு, இந்த சஹாபாக்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்குவதற்கு எத்தனை தியாகத்திற்குரிய பாதை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டியிருக்கிறான் பாருங்கள். இப்படியெல்லாம் இவர்கள் தியாகம் செய்து, இப்படியெல்லாம் அவர்கள் கஷ்டப்பட்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு விதித்து வைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அவர்கள் வாஜிபாக்கி கொண்டார்கள். சகோதரர்களே, அப்போ யஸீத் என்ன செய்யல, ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயல்பாடில் ஈடுபடவில்லை. ஒரு குண்டு கண்டாக அவர்களை தூக்கி கொண்டு வர வேண்டும் என்பது போன்ற நடவடிக்கைகள் அவர் இறங்கவில்லை. ஆனால் என்ன செஞ்சிட்டாரு, ஸயீத் இப்னு ஆஸ் அந்த மக்காவில் உள்ள அமீருக்கு
இருக்கக்கூடிய, குஃபாவில் இருக்கக்கூடிய, பஸ்ராவில் இருக்கக்கூடிய இவருடைய ஆதரவாளர்கள் என்று யாரெல்லாம் கடிதம் போட்டார்களோ அவர்களுக்கு ஹுசைன் அவர்களும் கைப்பட கடிதம் விடுவ ஆரம்பிக்கிறார்கள். தான் இதுவரைக்கும் யஸீதிற்கு பைஅத் செய்து தரவில்லை, நான் யஸீதுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற விஷயத்தை பகிரங்கமாக என்ன செய்கிறார்கள்? அந்த கூஃபாவில் உள்ள நபர்களுக்கும், பஸ்ராவில் உள்ள நபர்களுக்கும், ஈராக்கில் உள்ள நபர்களுக்கும் என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் கடிதங்களை எழுதுகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த கடிதங்கள் எல்லாம், அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யஸீதிற்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய இந்த எதிர்மறை நிலைப்பாடு என்கிற இந்த தகவல் கூஃபாவாசிகளை வந்தடைகிறது, அந்த மக்களை வந்தடைகிறது, ஈராக் மக்களை வந்தடைகிறது. அப்போது அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? இத்தனைக்கு முஆவியா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்திலேயே முஆவியாவிற்கு எதிராக நாம் செயல்படுவோம் என்று ஹுசைனை தூண்டியவர்கள் அவர்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? முஆவியாவுக்கு நான் பைஅத் செய்து கொடுத்து விட்டேன், ஆனால் முஆவியா உயிரோடு இருக்கும் வரை நான் எந்த எதிர்ப்பு நிலையும் காட்டக்கூடாது என்று சொல்லி அவர்களை ஆஃப் செய்து வைத்திருந்தார். முஆவியாவும் இறந்து விடவே ஏற்கனவே இவர்கள் பல கடிதங்கள் எழுதியிருந்தார்களே, அதை எல்லாவற்றையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இன்னொரு கடிதத்தை எழுதுகிறார்கள். எப்படிப்பட்ட கடிதம் தெரியுமா? இந்த மக்களுக்கு அப்போது தலைமை தாங்கியவர் யார் தெரியுமா? சுலைமான் இப்னு ஸர்த் என்று சொல்லக்கூடியவர், இருவரும் சஹாபி. இவர் யாரு? ஒரு சஹாபி. இவர் நல்ல மனிதர் தான். இவர் உண்மையான உணர்வுபூர்வமாகத்தான் ஹுசைன் அவர்களுக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறார். அப்ப என்ன செய்கிறார்? இவர் அந்த மக்களை தன்னுடைய வீட்டிற்கு வர வைக்கிறார். எந்த மக்களை? யாரெல்லாம் ஹுசைன் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லிக் கொண்டார்களோ, யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக தியாகம் செய்வதற்கும் அர்ப்பணிப்பு செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்களோ, அப்படிப்பட்டவர்களில் முக்கியஸ்தர்கள் என்ன செய்கிறார்? இவர் தம்முடைய இல்லத்திற்கு அழைக்கிறார். அழைச்சிட்டு அங்க அவங்ககிட்ட பேசுறார். என்ன பேசுறாரு? இன்ன முஆவியா கத் ஹலக, முஆவியா இறந்து விட்டார். வ இன்ன ஹுசைனன் கத் தகப்பத அலல் கௌமி பிபைஅத்திஹி, ஹுசைன் அவர்கள் தம்முடைய பைஅத்தை யஸீதிற்கு தரவில்லை. வ கத் خرج இலா மக்கா, பைஅத்தை தராததோடு மட்டும் நிற்காமல் எதிர்ப்பை நிரூபிப்பதற்காக வேண்டி மக்காவை நோக்கியும் சென்று விட்டார். வான்தும் ஷியாத்து அபிஹி, நீங்கள் எல்லாம் ஹுசைனின் தந்தையாரின் ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இன் குன்தும் தஅலமூன் அன்னகும் நாஸிருஹு, உண்மையிலேயே உளப்பூர்வமான உள்ளத்தோடு அவருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஃபக்துபு இலைஹி, மீண்டும் அவருக்கு இறுதியாக ஒரு கடிதத்தை எழுதுங்கள். வயின் ஹிப்துல் வஹன வல் ஃபஷல, உங்களுக்கு அச்சம் இருந்தால், ஒரு பயம் இருந்தால், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாவிட்டால் ஃபலா தகுர்ரு ரஜுல, அந்த மனிதரை ஏமாற்றி விடாதீர்கள். அப்படி நீங்கள் ஏமாற்றினால் அல்லாஹ்வின் சாபம் உங்கள் மீது உண்டாகிவிடும். ஆதலால் நீங்கள் உண்மையிலேயே ஹுசைன் அவர்களுக்கு ஆதரவை தருகிறீர்களா இல்லையா? ஹுசைன் அவர்கள் உங்களை நோக்கி வந்தால் அவரை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நிதானமாக ஒரு கடிதம் எழுதுங்கள். இங்கே எச்சரிக்கை பண்றாங்க. ஏன்? ஒரு கலீஃபாவை எதிர்த்து வருவது என்பது அவ்வளவு பெரிய விஷயம் அல்ல. ஒரு கலீஃபாவை ஆயிரக்கணக்கான என்னது லட்சக்கணக்கான உறுப்பினர்களை கொண்டிருக்கிற ஒரு சாம்ராஜ்யத்தை எதிர்த்து வருவது என்பது அவ்வளவு ஒரு ஈஸியான காரியமா? அவ்வளவு ஈஸியான காரியம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஷாம் என்கிற மாகாணத்தையும் அதை சுற்றி இருக்கிற மாகாணத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய முடிசூடா மன்னராக இருந்த முஆவியா அவர்களே கலீஃபா என்கிற ரீதியில் அலி அவர்களை எதிர்க்க முடியவில்லை. அப்படிதானே? ஆனால் ஹுசைன் அவர்கள் முஆவியாவை போல் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற அரசராக எல்லாம் அங்கே இல்லை. அகல வைத்து உள்ளவர், ஒரு மார்க்க மேதை, மக்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடியவர் என்கிற ரீதியில் மக்களுடைய கண்ணியத்தை பெற்ற ஒரு நபர் தானே தவிர ஒரு அரசியல் செல்வாக்கோ அல்லது ராணுவங்களையோ கையில் வைத்திருக்காத ஒரு நபர். அதனால் சுலைமான் இப்னு ஸர்த் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கூஃபா மக்களை, ஈராக் மக்களை மிக அழகாக எச்சரிக்கிறார். பாருங்கள், என்னது ஹுசைன் மக்காவுக்கு போயிருக்கிறாங்க, இங்கே அவர் வருவதற்கு தயாராக இருக்கிறார். உங்களால் அவரை காப்பாற்ற முடியுமா? உங்களால் அவருக்கு ஆதரவை தர முடியுமா? யஸீதை எதிர்த்து ஹுசைனை உங்களால் அவர் நினைத்ததை நடத்த வைக்க முடியுமானால் அவரை வரவையுங்கள் அப்படின்ன உடனே அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? ஓகே, நாங்க மஷூரா பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்ட்டு வந்திருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாம் திரும்ப போகிறார்கள். போய் தங்களுக்கிடையில் பேசுகிறார்கள். எல்லாரும் வீராவேசத்தோடு அந்த உணர்ச்சி பூர்வமாக எல்லோரும் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, நாம் செய்து விடுவோம். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் தான் கலீஃபா ஆகுவதற்கு தகுதி, யஸீதிற்கு தகுதி அல்ல. இது மன்னராட்சி முறை அல்ல, இது இருக்கல் அல்ல, இது கைசர் அல்ல, இது ரோமாபுரி அல்ல, அப்படி இப்படின்னு பேசி என்ன செய்யறாங்க? இறுதியாக ஒரு கடிதத்தை ஹுசைன் அவர்களுக்கு எழுதுகிறார்கள். அந்த கடிதம் தான் ஹுசைன் அவர்களுடைய வாழ்வை, ஹுசைன் அவர்களுடைய வாழ்க்கையை முடிப்பதில்
எழுதுகிறார்கள். கடிதத்தினுடைய வாசகத்தை கவனிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு, அதாவது யசீதிற்கு எதிர்ப்பான ஒரு நிலையை ஹுசைன் அவர்கள் எடுத்திருந்தாலும் அதில் நிலைத்து நிற்க வைப்பதற்கு அவரை எது தூண்டியது என்றால் இவர்கள் எழுதிய இந்த இறுதி கடிதம் தான். என்ன எழுதுறாங்க? இன்னா லா நுஸல்லி மஅ நுஅமான் இப்னு பஷீர் ஜும்ஆ. எங்களுக்கு அமீராக யஸீதா நியமிக்கப்பட்டிருக்கிற, முஆவியாவா நியமிக்கப்பட்டிருந்த நுஅமான் இப்னு பஷீரின் பின்னால் நாங்கள் ஜும்மா தொழுவதில்லை. எப்படி? அவர் ஒரு அமீர், அவர் ஒரு முஸ்லிம். ஆனால் யஸீதுடைய கிலாஃபத்தை நாங்கள் ஏற்கவில்லை என்பதை எந்த அளவிற்கு ஹுசைனுக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், நாங்கள் நுஅமான் இப்னு பஷீருக்கு பின்னால் நின்று தொழுவதில்லை. வலா நஹ்ருஜு மஅஹும் இலா ஈத். ஈத் தொழுகைக்காகவும் நாங்கள் அவர்களோடு போவதில்லை. பாஹ்பில் அலைனா. அதனால் நாங்கள் அமீர் இல்லாமல் இருக்கிறோம், எங்களை நோக்கி வந்து விடுங்கள். யார் இல்லாமல் இருக்கிறோம்? நாங்க அமீர் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அமீர் நீங்கள் தான், எங்களை நோக்கி வாருங்கள். பையன் அக்பர்த, நீங்கள் இங்கே வருவீர்கள் என்றால் அஹ்ரஜன் நுஅமானை இலா ஷாம், இங்கே எங்களுக்கு அமீராக இருக்கக்கூடிய நுஅமானை ஷாம் தேசத்திற்கு நாங்கள் விரட்டி விடுவோம், நீங்கள் வாருங்கள். இப்படி ஒரு கடிதம். இந்த கடிதம் மட்டுமல்ல, இவர்களுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கடிதம் மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழுவாக, சின்ன சின்ன நிர்வாகிகளாக அல்லது பிரதிநிதிகளாக யாரெல்லாம் இருப்பார்களோ எல்லாரும் குழுக்களாக சேர்ந்து ஹுசைன் அவர்களுக்கு ஆதரவு தருகிறோம், யஸீதிற்கு எதிரான நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம் என்பதை ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு உணர்த்தும் விதத்தில் பல கடிதங்களை எழுதுகிறார்கள். அது இன்னொரு கடிதம் பாருங்கள், முத்தாய்ப்பாக. யாரு? அந்த கூஃபா மாகாணத்திலே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் பேரை எல்லாம் போட்டு, அங்கே செல்வாக்குள்ள நபர்கள் என்று அறியப்பட்டவர்களுடைய பேரை எல்லாம் போட்டு எழுதுகிறார்கள். ஃபகத் அஹ்தரல் ஜனாப் வ ஐனஅத்தி சிமார் வ தமத்தில் ஜமாம். எப்படி? காய்கள் கனிந்து விட்டது, பழங்கள் சுவையாகி விட்டது, நிலங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? நீங்க இப்ப வந்தீங்கன்னு சொன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? யஸீதிற்கு எதிராக எல்லா வேலையும் செய்து விடலாம். நமக்கு நிலைமைகள் சார்பாக இருக்கிறது, நமக்கு நிலைமைகள் எப்படி இருக்கிறது? சாதகமாக இருக்கிறது. ஆகவே கிளம்பி வாருங்கள். ஃபைதா ஷைத, நீங்கள் வந்தால் ஃபஅஹ்தம அலா ஜுனுதின் லக முஜன்னதுன், உங்களுக்காக வேண்டி உயிர் தரக்கூடிய அளவுக்கு தயாராக இருக்கிற ராணுவ படைகள் எங்களிடத்தில் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி கடிதம் வருகிறது. இப்படியாக இந்த 4 மாத இடைவெளியில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் இருந்த காலத்தில் மட்டும் சுமார் 53 கடிதங்கள் ஹுசைன் அவர்களுக்கு வந்திருக்கிறது. அதுவும் 53 பேப்பர்கள் அல்ல, ஒவ்வொரு கடிதமும் ஒரு சஹீஃபாவை போல, ஒரு நூலை போல, ஒரு நோட்டு புத்தகத்தை போல கிட்டத்தட்ட 53 புத்தகங்கள் யாருக்கு வருகிறது? ஹுசைன் அவர்களுக்கு இருக்கிறது. இங்கேயும் நீங்கள் கவனியுங்கள், இங்கேயும் நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த கடித தொடர்பு நடப்பது யஸீதுடைய காலத்தில் தான். இவர்கள் இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது யஸீதிற்கு தெரிந்தேதான் நடக்கிறது. கூஃபாவிலே ஹுசைனுக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் யஸீத் அறிந்தேதான் வைத்திருந்தார். அப்போதும் அவர் என்ன செய்யல? அவர்களுடைய கண்ணியத்திற்கு எதிரான எந்த நிலைப்பாட்டிலும் இறங்கவில்லை. ஹுசைன் அவர்களுடைய கண்ணியத்திற்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்கிற எந்த நிலைப்பாட்டிலும் அவர் இறங்கவில்லை. அவரும் பொறுத்து பார்க்கிறார், அவரும் பொறுக்கிறார். காலம் கடியட்டும். இப்போது எதிர்ப்பு நிலை கொண்டிருக்கிற ஹுசைன் ஒரு நாள் நமக்காக சார்பு நிலை எடுப்பார். இன்றைக்கு எதிர்ப்பு நிலை இருக்கிற இதே ஹுசைன் ஒரு நாள் நமக்கு ஆதரவு கரம் நீட்டுவார். இதே ஹுசைன் தான் முஆவியாவிற்கு எதிராக இருந்தார், ஆனால் பின்னால் அவர் ஆதரவு தரவில்லையா? இவருடைய அண்ணனும் எதிர்ப்பாக இருந்தார், அவர் ஆதரவு தரவில்லையா? ஆதலால் நாம் பொறுத்து பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்யல? யஸீத் அவர்கள் எந்த எதிரான ஒரு பெரிய நடவடிக்கைகளையும் மனது காயப்படும் விதத்தில் எந்த நடவடிக்கைகளும் எடுக்காமல் என்ன செய்கிறார்? குறிப்பாக பொறுமையாகத்தான் இருக்கிறார். இந்த கடிதங்கள் எல்லாம் சுமார் 53 கடிதங்களும் ஹானி இப்னு ஹானி என்கிற ஒரு தாபியி அவருடைய கைப்பட எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நேரடியாக என்ன செய்கிறார்? ஹுசைன் அவர்களிடத்திலே வழங்குகிறார். இந்த கடிதங்களை பார்த்தவுடன் தான், நமக்காக ஆதரவு கொடுக்க இத்தனை உயிர் அங்கே இருக்கிறது என்பதை பார்த்தவுடன் தான், யஸீதிற்கு எதிராக நிலைப்பாடு கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்ததற்கு பிறகுதான் மக்காவில் இருந்து என்ன செய்கிறார்கள்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை நோக்கி புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். நம்பிக்கை வந்துவிட்டது. யஸீதை எதிர்ப்பதற்கு, யஸீதை கிலாஃபத்திலிருந்து இறக்குவதற்கு ஒரு சூழ்நிலை நமக்கு அமைந்து விட்டது என்கிற நம்பிக்கை யாருக்கு வருகிறது? ஹுசைன் அவர்களுக்கு வருகிறது. ஆனால் பாருங்கள், ஹுசைன் அவர்களை சாதாரணமாக இடை போட்டு விடக்கூடாது. கடிதங்கள் வந்துவிட்டது என்பதனால் அவர் உடனடியாக புறப்பட்டு போகவில்லை. அவர் நிலையை புரிந்து கொள்வதற்கு, உண்மையிலேயே சூழ்நிலை நமக்கு சாதகமாகத்தான் இருக்கிறதா
முஸ்லிம் இப்னு உகைல். முஸ்லிம் இப்னு உகைல் யார்? உகைல் இப்னு அலி தாலிப். இவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு அவர்களும் உகைலும் அண்ணன் தம்பிகள். அப்போ தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர் முஸ்லிம் இப்னு உகைலை உண்மையிலேயே கடிதம் எழுதிய இவர்கள் கடிதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை கொண்டு அவர்கள் வாழ்க்கையும் இருக்கிறதா? ஏன்னா பெரும்பாலான மனிதர்களுடைய வாழ்க்கை ஒன்றாக இருக்கும், வார்த்தை வேறு மாதிரியாக இருக்கும். அப்படிதானே? வார்த்தையில் தேடும் நான் பாடும் என்ன செய்யும்? சுவை தரும். ஆனால் அவர்களோடு சென்று வாழலாம் என்று பார்த்தால் முடியவே முடியாது. அதனால் தான் ஹுசைன் அலி என்ன செய்யறாங்க? மதிப்பத்தோடு இருக்கின்ற சூழ்நிலையை உணர்ந்து கொள்வதற்கு, தான் அங்கே சென்றால் தனக்கு ஆதரவு கரம் நீட்டுவதற்கு இந்த கரங்கள் பலத்தோடு தான் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் அவரை அனுப்பி வைக்கிறார். சாதாரணமாக அனுப்பவில்லை, ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி வைக்கிறார். என்ன எழுதுறாரு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் ஹுசைன் இப்னு அலி இலல் மலை மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன். ஹுசைன் இப்னு அலியிடமிருந்து அங்கிருக்கிற முஸ்லிம்களுக்கும் மூமின்களுக்கும் எழுதக்கூடிய கடிதம். என்ன கடிதம்? ஃபைன் ஹானியன் வ சயீதன் கதிமா அலைய பி குதுபிக்கும். உங்கள் பிரதிநிதிகளாக ஹானியும் சயீதும் என்னை சந்தித்து உங்கள் கடிதங்களை எல்லாம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தை படித்து எல்லா விஷயத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் என்ன புரிந்து கொண்டேன் என்றால் அதை இவர் எழுதுகிறார். ஏன்னா அவங்க கடிதத்தில் எழுதுவது ஒண்ணு, இவர் புரிஞ்சது ஒன்றாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர் புரிந்ததை அப்படி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? இன்னஹு லைஸ அலைனா இமாமுன். விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு இமாம் இல்லை, நமக்கு ஒரு தலைவர் இல்லை. தலைவராக யஸீத் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவராக தன்னிச்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தானே தவிர மக்கள் ஆதரவு கொடுத்து அல்லது மக்களிடத்தை காக்கக்கூடிய குலஃபாவே ராஷிதீன்கள் வரிசையில் வந்த ஒரு இமாம் நமக்கு இல்லை. அதனால் நாம் ஒரு இமாமை நமக்கு மத்தியில் அமைத்துக் கொள்வதற்காக, சத்தியத்திற்காகவும் நேர்வழிக்காகவும் போரிடக்கூடிய ஒரு இமாம் நம்மை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான், அதாவது இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆதரவைத்தான் நீங்கள் எனக்கு கடிதத்தின் மூலம் எழுதியிருக்கிறீர்கள் என்பதை எழுதிவிட்டு தொடர்ந்து எழுதுறார். என்ன எழுதுறாரு? வகது பாஸ்து இலைக்கும் அஹி வப்ன அம்மி. என் சிறிய தந்தையாரின் மகன், என்னுடைய பெரிய தந்தையாரின் மகன், என்னுடைய சகோதரன், வசிகத்தி என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரம், மின் அஹ்லி பைத்தி என் குடும்ப உறுப்பினர் முஸ்லிம் இப்னு உகைலை உங்களிடத்தில் அனுப்பி வைக்கிறேன். பாருங்க, இப்படிலாம் எழுதுறார். நான் அனுப்புகிறது சாதாரணமான நபர் அல்ல, என் குடும்பத்தில் உள்ளவர், என் குடும்பத்தில் உள்ளவர், என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரர், என்னுடைய நம்பிக்கை அவர். நான் என்ன சொன்னாலும் எனக்காக செய்வார். இதோ நான் அவரை அனுப்பி வைத்திருக்கிறேன். எதுக்கு அனுப்புறேன்? இவர் உங்களிடத்திலே வருவார், உங்களோடு இருப்பார், உங்கள் நிலைகளை கண்காணிப்பார். உங்கள் நிலைகளை கண்காணித்து விட்டு நீங்கள் கடிதத்தில் எழுதியதை போலத்தான் உண்மையிலேயே நம்பிக்கையோடு வாழ்வையோடு இருக்கிறீர்களா என்பதை அவர் பரிசோதித்து என்ன செய்வாரு? எனக்கு இன்னொரு கடிதம் எழுதுவார். பாருங்க, வாழ்க்கையில பழமொழி சொல்வார்கள், கழுத்தை கொடுத்தால் கூட எழுத்தை கொடுக்க கூடாது. எழுத்துதான் இங்க பேச்சு. ஹுசைன் அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அவருடைய செயல்பாடு எதை வைத்திருக்கிறது? ஒரு சிலர் அவரிடத்தில் எழுதிய எழுத்தை வைத்துதான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒரு செக் வைக்கிற மாதிரி கடைசியா இன்னொரு எழுத்து இடத்தில் வர வேண்டும். அதை எழுதக்கூடியவர் யார் தெரியுமா? நான் அனுப்பி வைத்திருக்கிற என் நம்பிக்கை நட்சத்திரம், நான் அனுப்பி வைத்திருக்கிற என்னுடைய சகோதரன், உங்களை வந்து உங்களோட இருந்து இந்த சூழ்நிலைகளை நான் கவனிச்சு அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவார். என்ன எழுதுவாரு? ஆமா, உண்மையிலேயே இந்த மக்கள் நல்லவர்கள் தான், இந்த மக்கள் தூய்மையானவர்கள் தான், இந்த மக்கள் உங்கள் மீது ஆதரவு வைத்திருக்கக்கூடியவர்கள் தான். ஆதலால் நீங்கள் தைரியமாக வரலாம். எதற்காக வேண்டி இவர்களுடைய நிலையை பரிசோதிப்பதற்காக இங்கே ஹுசைன் அவர்கள் அனுப்புகிறார்கள் என்றால் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பிளாஷ்பேக்? இந்த ஹுசைனுடைய தந்தை அலி அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாம் தேசத்தில் ஆளுநராக இருக்கும்போது வலிய செய்து தரமாட்டேன் என்று மறுத்தார். அப்ப மறுக்கும் போது முஆவியாவிற்கு எதிராக ஒரு போர் நிலைப்பாட்டை அலி அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த போர் தான் மாலிகத்துன் நஹரவான் என்றும் சிஃபீன் என்றும் அறியப்பட்டது. அந்த போரில் தான் ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருதரப்பிலுமே கொல்லப்பட்டார்கள். இந்த போரில் அலி அவர்களுக்கு சார்பு நிலையில் இருக்கிறோம் என்று ஆரம்பத்தில் சொன்ன இந்த கூஃபாவாசிகளும் பஸ்ராவாசிகளும் கடைசியில் எதிர்ப்பு நிலையில் இருந்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு டீம் வந்து ஈட்டியில குர்ஆனை குத்தி மேல காட்டின உடனே அங்கே ஒரு சமாதானம் வந்துச்சா இல்லையா? அப்போ அதை புரிந்து கொண்ட யாரு? அலி அவர்கள் புரிந்து கொண்டு, இல்லை இவர்கள் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் இந்த கூஃபாவாசிகளும் பஸ்ராவாசிகளும் தான் என்ன செஞ்சாங்க? இல்ல, முடியவே முடியாது, இங்கே நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்று சொல்லி அலிக்கு எதிரான ஒரு சுழலை வந்தது. அந்த விவகாரத்திற்கு பிறகுதான் அந்த பஞ்சாயத்தில் பிரச்சனையானவர்கள் தான் உள்ள அந்த ஹாரிஜ் ஹவாரிஜ் என்கிற கூட்டமே தோன்றியது. சகோதரர்களே,
கவாரிதுங்கிற டீம் தோன்றதே அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான். அந்த டீமில் இருந்து ஒருவன் தான் யாரை கொன்னா, அலி அவர்களை கொன்றான். அப்போ இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை இந்த கூட்டத்தினால் ஏற்கனவே அந்த குடும்பத்தில் நடந்திருக்கிறது. தன்னுடைய தந்தை விரைவிட மதிநுட்பம் மிகுந்த பெருமானாருடைய தோழராக இருந்த எல்லா போர்களிலும் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூட்டிய அலி இப்னு அபீ தாலிபுக்கே இந்த நிலைமை இருந்திருக்கிறது என்றால் நமக்கு எந்த நிலை வரும் என்பதை உணர்ந்தே தான் ஹுசைன் அலி அவர்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சகோதரர் ஒன்றுவிட்ட சகோதரர் முஸ்லிம் இப்னு உகைலை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்க சொல்கிறார்கள். முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவரையும் சஹாபிகளுடைய ஒரு இடத்தில் தான் நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் அவரும் சிறு குழந்தையாக இருக்கும் போதே இஸ்லாத்தை தழுவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து சஹாபியாக வந்தவர். அவர் என்ன செய்யறாரு, முஸ்லிம் இப்னு உகைல், அப்துர் ரஹ்மான் இப்னு அப்துல்லா, கைஸ் இப்னு முஸ்ஹர், இமானா இப்னு உபைத் ஸலூலி என்று சொல்லக்கூடிய 3 பேரை அழைத்துக் கொண்டு நேராக என்ன செய்கிறார், மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். ஏனென்றால் மக்காவில் இருந்து நேரடியாக கூஃபாவிற்கு செல்ல வேண்டுமானால் அதற்கு முக்கியமான வழிங்கிறது மதீனாவை வைத்துத்தான், அல்லது மதீனாவின் ஊருக்குள் போகாமல் மதீனாவின் ஒதுக்குப்புறமாக வேண்டுமானால் போகலாம். இவர் என்ன செய்யறாரு, மதீனாவுக்குள் வந்து அங்கே 2 வழிகாட்டிகளை தன்னுடன் கூட்டிக் கொள்கிறார், கைட்ஸ். என்ன புதுசா அந்த இடத்துக்கு போறாங்க, வாகன வசதிகள் எல்லாம் கிடையாது, கடல் மார்க்கமாக போகவில்லை, நடந்துதான் அல்லது தண்டத்தில் இருக்கிற குதிரையில் தான் போக வேண்டும் என்கிற சூழ்நிலை இருக்கும் போது வழிகாட்டிகளாக வழியை காட்டக்கூடியவர்களாக 2 பேரை அழைத்துக் கொண்டு கூஃபா நகருக்கு போய் கொண்டிருக்கிறார். போகின்ற வழியில் பாருங்கள் அல்லாஹ்வுடைய ஒரு எச்சரிக்கை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வர வேண்டும் என்பதற்காக எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை எங்கே உண்டாக்குகிறார். என்ன உண்டாக்குறார், முஸ்லிம் இப்னு உகைல் 2 பேரோடு போய்கிட்டு இருக்கிறார். போகக்கூடிய வழியோ கடுமையான பாலைவனம், கையில் வைத்திருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது, உணவு பொட்டலங்கள் தீர்ந்து விட்டது, தண்ணீர் குடிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. இந்த சென்ற 2 வழிகாட்டிகளில் ஒரு தாகத்திலேயே இருந்து விடுகிறார் சகோதரர்களே. சுப்ஹானல்லாஹ், தண்ணி கிடைக்காம கர்பலா நடக்கல, இன்னும் கர்பலாக்குள்ள போல. ஆனால் கர்பலா என்கிற சம்பவம் நடப்பதற்கு முன்னமேயே கர்பலா எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரைபடத்தை போல் காட்டுகிறார். முஸ்லிம் இப்னு உகைல் கொஞ்சம் யோசிக்கிறார், ஆஹா இது எதிர்பார்க்காத மரணம் இல்லையா, இது எதிர்பார்க்காத மரணம் இல்லையா, யாரும் வாழேந்தி வந்து கொள்ளவில்லை, யாரும் படைகளை திரட்டி வந்து கொள்ளவில்லை, நாம் ரகசியமாக போய் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து உணவு பார்க்க வந்து விட்டார்களே என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் எதிர்பார்க்காமல் இயற்கை மரணமாக இருக்கிறதே, தாகத்தினாலே ஒருவர் இறந்திருக்கிறாரே என்பதை அவதானித்த முஸ்லிம் இப்னு உகைல் உடனே அங்கிருந்து என்ன செய்கிறார், கொஞ்சம் பேக் அடிக்க யோசிக்கிறார், கொஞ்சம் பின்னோக்கி யோசிக்கிறார். ஆனால் பாருங்கள், அங்கேயும் அவர் தலைமையாக ஏற்றுக்கொண்டிருந்த ஹுசைனுக்கு தலைமைக்கு மாற்றம் செய்யக்கூடாது என்பதற்காக உடனே ஒரு கடிதத்தை எழுதி அங்கே அனுப்புகிறார். என்ன கடிதத்தை அனுப்புகிறார், ஹுசைன் அவர்களுக்கு சொல்லுகிறார், இப்படி நாங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய வழியில் தாகத்தில் ஒருவர் இறந்து விட்டார், ஆதலால் நான் என்ன கருதுகிறேன் என்றால் கூஃபாவிற்கு போகக்கூடிய இந்த பிரயாணம் என்பது சாதாரணமான பிரயாணம் அல்ல, நாம் நினைத்ததை போல் சாதாரணமான பிரயாணம் அல்ல. இந்த பிரயாணத்தில் நாம் பல பிரச்சனைகளை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். ஆதலால் ஹுசைனே உங்கள் இறுதி முடிவை சொல்லுங்கள் என்று கேட்கிறார். அப்போதும் ஹுசைன் மனம் தளராமல், இல்லை நாம் போய்த்தான் ஆக வேண்டும், யஸீதுக்கு எதிராக நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தவுடன் முஸ்லிம் இப்னு உகைல் மீண்டும் தன்னுடைய பாதையில் தொடர்கிறார். சகோதரர்களை தொடர்ந்து ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் முஸ்லிம் இப்னு உகைல் என்ன செய்கிறார், கூஃபாவிற்கு நுழைகிறார். கூஃபாவிற்கு நுழைந்ததற்கு பிறகு முதலாக அவர் அங்கே யாரை சந்திக்கிறார் என்றால் முக்தார் இப்னு அபீ உபைத் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை சந்திக்கிறார். யார், இவருக்கு கடிதம் எழுதியவர்களில் இவரும் ஒருவர். ஹுசைன் அவர்களுக்கு தீவிர ஆதரவை தரக்கூடிய, நிபந்தனையற்ற ஆதரவை தரப்போகிறோம் என்று சொன்னவர்களில் இவரும் ஒருவர். அப்ப அவர் சந்திச்ச உடனே அவரோடு என்ன செய்கிறார், கொஞ்சம் சிறிது நேரம் இருந்துவிட்டு என்ன செய்கிறார், முஸ்லிம் இப்னு உகைல் அங்க இருக்கக்கூடிய மக்களின் சூழ்நிலைகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். கவனிக்க ஆரம்பிச்ச உடனே முஸ்லிம் இப்னு உகைல் வந்திருக்கிறார் என்கிற செய்தியை இந்த முக்தார் இப்னு அபூ உபைத் என்ன செய்கிறார், அங்க இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு எல்லாம் எத்தி வைக்கிறார். அத்தனை காரியங்கள் ரகசியமாக நடைபெறுகிறது. இந்த விவகாரம் யஸீதுக்கு தெரியாது, அங்கே அமீராக இருக்கக்கூடிய நோமான் இப்னு பஷீருக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இவர் வந்த அந்த சிறிது இடைவெளியிலேயே சுமார் 12,000 பேர் இங்கே ஒன்று கூடுகிறார்கள். எத்தனை பேரு, 12,000 பேர் கும்மிருட்டில் முஸ்லிம் இப்னு உகைல் அவர்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும். ஏன்னா இவர் லெட்டர் போட்டாதான் யார் வருவா, தலைவர் வருவார். இவர் லெட்டர் போட்டாதான் பாருங்கள், கூஃபாவாசிகள் நூற்றுக்கணக்கில் கடிதங்களை அனுப்பிவிட்டார்கள், 53 புத்தகங்களை அனுப்பிவிட்டார்கள், பிரதிநிதிகளை நேராக அனுப்பிவிட்டார்கள். இத்தனைக்கும் பிறகும் அஹ்லுல் பைத்தில் ஒருவர் சாட்சி சொன்னால்தான் நான் வருவேன் என்பதை திட்டவட்ட
கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள் என்ன நடக்கிறது என்று. உடனே முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறார்கள்? கடிதம் எழுதுகிறார்கள். காரணம், 12,000 பேரை இவர்களால் இரவு நேரத்திலே ஒன்று கூட்ட முடிகிறது என்றால் நோட்டீஸ் அடிக்கல, வால் போஸ்ட் பண்ணல, அரசாங்கம் எதிர்ப்பாக இருக்கிறது, ஆளுநர் எதிர்ப்பாக இருக்கிறார், யஸீத் யாரு கலீஃபாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். அன்றைக்கு என்ன மீடியா இருந்ததா? அன்றைக்கு என்ன புத்தகங்கள் எழுதினார்களா? அன்றைக்கு என்ன மேடை போட்டு பேசினார்களா? அட மேடை பிரச்சாரம் இல்லை, புத்தகம் எழுதுன இரவோடு இரவாக இவர்கள் அங்கும் இங்கும் செய்த மஷூராவின் வெளிப்பாடு விளைவு முஸ்லிம் இப்னு உகைல் ஹுசைன் இடத்திலிருந்து வந்திருக்கிறார் என்கிற ஒரே ஒரு காரணத்தை கேள்விப்பட்டவுடன் 12,000 பேர் இரவோடு இரவாக ரகசியமாக ஒன்று சேர்வதற்கு இவர்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இவர்கள் ஹுசைனை காப்பாற்றுவதற்கு தகுதியானவர்கள் தான். இவர்கள் ஹுசைன் அவர்களுக்கு பக்கபலமாக இருப்பதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தான் என்பதை முடிவு செய்து என்ன செய்கிறார்கள்? அங்கே முஸ்லிம் இப்னு உகைல் தம் கைப்பட ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். என்ன கடிதம்? அம்மா பாய், ஹுசைன் அவர்களுக்கு. ஹாதா மின் முஸ்லிம் இப்னு உகைல் இலா ஹுசைன் அம்மா பாய் ஃபஇன்ன ராயி, நிச்சயமாக உங்களால் அனுப்பப்பட்டிருக்கிற தூதுவனான நான் லா யுகதிபு அஹ்லஹு, என் குடும்ப உறுப்பினர்களாகி உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டு பொய் உரைக்க மாட்டேன். இன்ன ஜமீஅ அஹ்லில் கூஃபா, கூஃபாவில் இருக்கிற எல்லா மக்களும் மஅக, உங்களோடு தான் இருக்கிறார்கள். ஃபக்பல் ஹீன குந்துரு ஃபி கிதாபி, என் கடிதத்தை பார்த்தவுடன் தாமதம் இல்லாமல் கிளம்பி வந்து விடுங்கள். எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூட் போடுறான் பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மரணத்தை விதித்து விட்டால் அந்த இடத்திற்கு அந்த மரணம் அவனை அழைத்துக் கொண்டு வரும். நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். நம்ம அந்த பிரயாணத்தை போக வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் கூட அந்த மரணம் என்ன செஞ்சிடும்? நமக்கு டிக்கெட் போட்டு விசா போட்டு இமிகிரேஷன் முடிச்சு பிளைட் ஏறி கொண்டு போய் விடும். அதே போன்றுதான் ஹுசைன் அவர்களை கொண்டு வந்து விட்டது சகோதரர்கள். இப்படி ஒரு கடிதம் யாருக்கு வருகிறது? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். ஹுசைன் அவர்கள் பார்க்கிறார்கள், இங்கே இத்தனை பேர் 12,000 பேர் இரவோடு இரவாக ஒன்று கூடி நமக்கு ஆதரவு கரம் நீட்டி இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பயமில்லாமல் கிளம்பி வாருங்கள் என்று சொன்னவுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு ஹுசைன் இப்னு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுமா தயாராகிறார்கள். என்ன செய்றாங்க தெரியுமா? உடனே மக்காவில் இருந்து கொண்டே எல்லா வேலையும் செய்றாங்க. பாருங்கள் சுப்ஹானல்லாஹ். பெருமானாரின் பேரப்பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு ராஜதந்திரியாக இருந்திருந்தார், எப்படிப்பட்ட மதிநுட்பம் கொண்டவராக இருந்திருந்தார். உட்கார்ந்த இடத்திலிருந்து இவ்வளவு வேலையும் நடைபெறுகிறது சகோதரர்கள். ஊருக்கூற ஒரு பிரயாணம் பண்ணி போல ஜமல் யுத்தத்தினுடைய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆதரவு கரம் திரட்டுவதற்காக இதே அப்துல்லாஹ் பின் சுபைரின் தகப்பனார் சுபைர் பின் அவாமும் ஏனைய நபித்தோழர்களும் ஊராக போனார்கள். ஆனால் இங்கே ஹுசைன் எங்கேயும் போகவில்லை. மக்காவில் அமர்ந்து கொண்டு அப்துல் முத்தலிபின் இல்லத்தில் அமர்ந்து கொண்டு எல்லா காரியத்தையும் என்ன செய்கிறார்கள்? நிதானமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் முஸ்லிம் இப்னு உகைல் அவர்களுடைய கடிதமும் கையில் வந்ததற்கு பிறகு இனியும் தாமதிக்க கூடாது, ஆபரேஷனை உடனே செய்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து அடுத்த கட்டமாக அவர்கள் செய்தது என்ன? மக்காவிற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். மக்கால யார் இருக்கா? சாரி, மதீனாவுக்கு கடிதம் எழுதுகிறார். மக்கால அவங்க இருக்கிறாங்க. மதீனாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். மதீனாவில் யாருக்கு? பனு அப்துல் முத்தலிபின் சந்ததிகளில், இந்த ஹாஷிமிகளில் உள்ளவர்களில் இவருக்கு ஆதரவாக இருப்பார்களே, இவருடன் வருவதற்கு தயாராக இருப்பார்களே, அப்படிப்பட்டவர்களை அழைப்பதற்கு கடிதம் எழுதுகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஒரு தகுதியான தலைவனின் செயல்பாடு எப்படி இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறது என்பதை ஒரு உணர்ந்த போது தனியாக பிரயாணம் செய்தார். இதே பனு அப்துல் முத்தலிப் உள்ள வாரிசுகளை தன்னோடு இவர்கள் வருவார் என்பதற்கு முன்னாடியே தெரியாதா? யஸீதிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறோம், வாருங்கள் போகலாம் என்று மக்காவிற்கு போகும்போது இவர் கூட்டிக் கொண்டு போகலாம். ஆனால் நாம் போவது ஆபத்தான பாதை, நாம் போவது ஒரு டேஞ்சரான பாதை, நமக்கு என்னது பாதுகாப்பு இல்லாத பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். அதனால் பாதிப்பு வந்தால் அதை நாம் மட்டும் அடையலாம், நம் மக்கள் அடையக்கூடாது என்பதை நிதானமாக யோசித்த ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் செட்டில் ஆகி முஸ்லிம் குழுக்களை அனுப்பி சூழ்நிலைகளை பரிசோதித்து விட்டு, சரி இனி நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்து விட்டது, இனி நம் மக்களை அழைக்கலாம் என்று சொல்லி ரகசியமாக ஒரு கடிதத்தை மக்காவிற்கு அனுப்புகிறார்கள், மதீனாவிற்கு அனுப்புகிறார்கள். இங்கே பனு அப்துல் முத்தலிப் மதீனாவில் அலி அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக, சாரி ஹுசைன் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக, நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களில் சில பேர் பதுங்கி ரகசியமாக என்ன செய்கிறார்கள்? மதீனாவில் இருந்து மீண்டும் மக்காவை நோக்கி போனார்கள். இதே குடும்பத்தினுடைய பரம்பரை தான் ஒரு காலம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்திற்காக போனது. அதே குடும்பம் இன்றைக்கு கர்பலாவை சந்திப்பதற்காக மதீனாவில் இருந்து மக்காவிற்கு. எப்படி
எப்படி எல்லாம் ஏற்படுத்துகிறான் பாருங்க, பார்த்தீர்களா? இதே குடும்பம் தான், இதே இந்த குடும்பத்தின் அழிவதை அவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு போவதற்காக பெருமானாரின் படுக்கையில் படுத்திருந்த குறைஷிகளிடத்தில் அடியும் உதையும் வாங்கியவர். எந்த அளவிற்கு அடிவுதை வாங்கினார் என்றால், நபிகள் நாயகத்தின் படுக்கையில் அந்த கட்டிலில் இவர் படுத்து விட்டார் என்கிற ஒரே காரணத்திற்காக தரவென்று எடுத்து வந்து காபாவில் போட்டு சாகும் வரை அடித்தார்கள். உயிர் மட்டும்தான் பிரியவில்லை. அதே குடும்பத்தின் வாரிசுகள் இன்றைக்கு அந்த அலியின் பிள்ளை ஹுசைனுக்காக வேண்டி பதுங்கி மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி போகிறார்கள். சகோதரர்களே, போகும்போது இந்த குடும்பத்தோடு ஹுசைனின் இன்னொரு சகோதரர் முஹம்மது இப்னு ஹனஃபியாவும் வருகிறார். உங்களுக்கு தெரியும் முஹம்மது இப்னு ஹனஃபியா யாரு? அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் பிறந்த பிள்ளைகள் தான் ஹசனும் ஹுசைனும். இன்னொரு மனைவியின் மூலம் பிறந்த பிள்ளை தான் யாரு? முஹம்மது இப்னு ஹனஃபியா. அதனால்தான் அந்த சகோதரர்களுக்கு அவர் வசியத் செய்யும் போது இவரையும் உடன் வைத்துக் கொண்டு செய்தார். இவர் சகோதரரின் நிலைப்பாட்டிலே ஒரு ஆதரவு வைத்து சகோதரருக்கு எந்த பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதை உணர வைப்பதற்காக என்ன செய்கிறார்? முஹம்மது இப்னு ஹனஃபியா அந்த பனு அப்துல் முத்தலிப் மக்களோடு என்ன செய்கிறார்? யாருக்கும் தெரியாமல் மக்காவை வந்து அடைகிறார். அங்கே வந்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து பேசுகிறார். யா அஹி, என் அருமை சகோதரனே, அன்த ஹப்புன் நாஸி இலைய, உலக மக்களில் வாழக்கூடிய எல்லாரையும் விட நீங்கள் தான் என்னிடத்தில் அதிக நேசத்திற்குரியவர். வஅஸுஹும் அலைய, உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களையும் விட நீங்கள் தான் என்னிடத்தில் அதிக கண்ணியத்திற்குரியவர். வலஸ்து உதஹிரு நஸீஹா லி அஹத் மினல் ஹல்கி அஹக்க பிஹா மின்க, உங்களை விட நான் நலம் நாடுவதற்கு இந்த உலகத்தில் தகுதியான மனிதர் யாரும் இல்லை. அதனால் தான் உங்களிடத்திலே சொல்கிறேன் சகோதரரே, யஸீதுக்கு நீங்கள் பைஅத் செய்து கொடுக்காமல் இருக்கிறீர்களே, கொடுக்காமல் இருங்கள், அது உங்கள் இஷ்டம். ஆனால் குறைந்தபட்சம் எந்த நகரத்திற்கும் நீங்கள் போகாதீர்கள். நமக்கு கடிதம் எழுதுகிறார் என்பதை நீங்கள் நம்பி போகாதீர்கள். நீங்கள் எப்படி போகாதீர்கள். போவதற்கு முன்பு நீங்கள் விரும்பினால் உங்கள் தூதுவர்களை மக்களிடத்திலே அனுப்புங்கள். அவர்களை கொண்டு மக்களிடத்திலே பேசுங்கள். அந்த மக்கள் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பைஅத் செய்து கொடுத்தால் நாம் அல்லாஹ்வை புகழுவோம். இல்லை, அந்த மக்கள் ஏற்கனவே யஸீதிற்கு பைஅத் செய்து கொடுத்து விட்டோம் என்பதை அவர்கள் சொல்லி உங்களுக்கு பைஅத் செய்து கொடுக்காவிட்டாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடப் போவதில்லை. உங்கள் மார்க்கத்தில் எந்த குறையும் வந்துவிடப் போவதில்லை. உங்கள் சிறப்பில் எந்த குறையும் வந்துவிடப் போவதில்லை. ஆனால் நான் பயப்படுவதெல்லாம், இப்படி நீங்கள் மக்காவிலிருந்து கிளம்பி ஏதேனும் ஒரு நகரத்திற்கு போகும்போது உங்களுக்கு சார்பான ஒரு கூட்டம் இருப்பதை போலவே உங்களுக்கு எதிர்ப்பாகவும் ஒரு கூட்டம் இருக்கும். அதை நீங்கள் மறந்துடாதீர்கள். அப்படிதானங்க? சார்பாக ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்ப்பாகவும் ஒரு கூட்டம் இருக்கும். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அந்த மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிர்ப்பாக ஒன்று சேர்ந்து உங்களை கொன்று விடுவார்களே என்று நான் பயப்படுகிறேன். அப்படி நீங்கள் உயிர் போனால் அதை விட ஒரு பெரிய இழப்பு எதுவுமே எனக்கு இல்லை. ஆதலால் சகோதரரை நீங்கள் போகாதீர்கள் என்று அந்த ரத்த பந்தம் என்ன செய்கிறது? தந்த சகோதரரை, அதாவது தந்தை வழி சகோதரரை முஹம்மது இப்னு ஹனஃபியா ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கிறார்கள். ஆனால் ஹுசைன் ஃபஇன்னி ذاهبٌ يا أخي, ஒரே வார்த்தையை கொடுக்கிறார். ஃபஇன்னி ذاهبٌ يا أخي, சகோதரா, நான் கண்டிப்பாக போயே தீருவேன். முன்வைத்த காலை நான் முன்வைக்க மாட்டேன். நான் கட்டாயம் போகத்தான் போகிறேன் அப்படின்னு உடனே அந்த தம்பி இன்னொரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன? உடன் பிறந்த சகோதரன் மூத்தவன் என்பதனால் கூடுதல் பேச முடியாது. அப்படிதானங்க? உடன் பிறந்த சகோதரன் இளையவன் என்றால் தலையில் தட்டி கூட சொல்லலாம். உடன் பிறந்த சகோதரன் மூத்தவன் என்றால் அவன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பேச முடியாது. ஆனால் இந்த தம்பி தலையின் மீது வைத்திருக்கக்கூடிய, அண்ணனின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை காட்டுவதற்கு தொடர்ந்து சொல்கிறார்கள். அப்படி நீங்கள் போய்த்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தார், யஸீதிற்கு எதிரான முடிவில் நீங்கள் ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் தயவு செய்து மக்காவை விட்டு எங்கும் போய்விடாதீர்கள். இதே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கும்போது அந்த மக்கள் உஸ்மானுக்கு சொன்ன ஆலோசனை இதுதான். நீங்க எங்க போங்க, கிளர்ச்சிக்காரர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள், மக்காவிற்கு போய்விடுங்க. மக்கா அபய பூமி, இந்த அபய பூமிக்கு போய் உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதே உபதேசத்தை தன் சகோதரனுக்கு சொல்கிறார்கள். அடுத்து சொன்னார், கொஞ்ச காலம் அவகாசம் எடுங்கள். இங்கேயும் நாம் கவனிக்க வேண்டும். ஹுசைன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவை, ஹுசைன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு ஷரியத்திற்கு முரண் என்று யாரும் சொல்லவில்லை. உடனே இந்த முடிவை எடுத்து விடாதீர்கள். கொஞ்சம் நீங்கள் அவகாசம் எடுங்கள். உங்கள் ஆதரவாளர்களை அங்கும் இங்கும் அனுப்புங்கள். எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் என்ன செய்யுங்கள், நீங்கள் அதற்கு பிறகு போங்க, இப்ப நீங்க போவாதீங்கள் என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு முடியவே முடியாது, நான் போயே தீருவேன் என்று பிடிவாதமாக இருந்தவுடன் அவரும் அமைதியாக இருக்கிறார். அத்தோடு நிக்கல். இந்த பனு அப்துல் முத்தலிப் என்கிற இந்த கூட்டம் மக்காவிலிருந்து ரகசியமாக கிளம்புகிறது என்கிற செய்தியை அப்துல்லா பின் அப்பாஸ் அவர்களுக்கு வருகிறது. ஏன்னா அவர் ஆள வைத்து தானே
அவர் மகள் வைத்ததாக. அதாவது யசீதுடைய சார்பில் உள்ளவர்கள் ஆளுநர்கள் என்கிற அரசாங்க விஷயங்களுக்கு தான், இது அரசாங்க இயந்திரங்களுக்கு தான் இந்த விஷயம் தெரியக்கூடாது தவிர மற்றவங்களுக்கு யாருக்கு தெரியும்? ஹுசைன் அவர்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் அஹ்லுல் பைத்தில் உள்ள எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அஹ்லுல் பைத்தில் உள்ள எல்லோரும் ஹுசைனை நேசிக்கக்கூடியவர்கள். உடனே அப்துல்லா பின் அப்பாஸ், மதீனாவிலிருந்து அப்துல்லா பின் அப்பாஸ் மக்காவிற்கு புறப்படுகிறார். தன் சிறிய தந்தையின் மகன் யாரு? அப்துல்லா அலிரலியல்லாஹு மகனார் ஹுசைனுக்கு பாதிப்பு வந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நேராக போகிறார். அங்கே போய் அவரும் பேசுகிறார். என் சிறிய தகப்பனாரின் மகனே, அன்னஹு கத் அர்ஜஃபன் நாஸ அன்னக சாயிருன் இலைஹிராக், நீ ஈராக்கிற்கு போகிறாய் என்கிற செய்தி வந்தவுடன் மக்களுக்கு அதை திடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஹுசைனே. ஏன்னா ஈராக் எவ்வளவு மோசமான பூமி என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். கூஃபாவும் பஸ்ராவும் எவ்வளவு மோசமான மாகாணம் என்பதை அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார். அப்துல்லா பின் அப்பாஸ் பிரயாணம் செய்து வந்து சகோதரரிடத்தில் சொல்கிறார், சகோதரரே போகாதீர்கள், ஈராக்கை நோக்கி நீங்கள் போகிறீர்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டவுடன் அங்கே மக்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள். அதோடு அவர் நிற்காம அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். சரி, அங்க போறீங்களே, போய் என்ன செய்ய போறீங்க? இங்க போய் என்ன செய்ய போறீங்க? உடனே அவர் சொல்கிறார், நான் இன்னும் ஓரிரு தினங்களில் இன்ஷா அல்லாஹ் போய் விடுவேன். அவர் அங்க போய் என்ன செய்ய போறேன்னு சொல்லல, திரும்பவும் போறேன்னு தான் சொல்றாரு. ஏன்? இவருக்கே ஒரு பிக்சர் தெரியவில்லை. அங்கே ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், அவங்களை போய் சந்திச்சு அவர்களோட பேசி யசீதை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய திட்டமே தவிர வேற எந்த திட்டமும் செய்ய அவர்களுடைய மைண்டில் இல்லை. அப்ப நீ அங்க போய் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, இன்னும் ஒரு விதத்தை போக போகிறேன் என்பதை மட்டும் பதிலாக சொன்னவுடன் அடுத்து அவர் கொஞ்சம் லாஜிக்கலா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? நீங்க எதுக்காக இங்க போறீங்க? இதோ எனக்கு எல்லாம் லெட்டர் எழுதி இருக்கிறாங்க, கூஃபாவில் இருக்கிற மக்கள் எனக்கு ஆதரவு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள், அதனால் போகிறேன். அவர் கேட்கிறாரு, ஆதரவு தரேன்னு சொல்லி இருக்கிறாங்களப்பா, அந்த கூஃபாவாசிகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அமீர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரு. அந்த அமீருக்கும் அந்த மக்களுக்கும் ஏதேனும் அபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக பிரச்சனைகள் ஏதும் வந்திருக்கிறதா? அதாவது எதுக்கு இவர் கேட்கிறாருன்னா, கடிதத்துல தான் இவங்க எழுதிருந்தாங்க. என்னன்னு, நாங்க நோமான் பின் பஷீருக்கு பின்னாடி நின்று தொழுவது இல்ல, ஈதுக்கும் ஜும்மாவுக்கும் நாங்க போறது இல்ல. இதை தவிர வேறு ஏதேனும் அவர்கள் தர்க்கித்திருக்கிறார்களா? யசீதிடத்திலே பகிரங்கமாக முகமது யாரு, அதாவது மர்வான் இப்னு ஹக்கம் யசீதுக்கு ஆதரவா பையத்து கேட்கும் போது அபூபக்கருடைய வாரிசு நேருக்கு நேர் பேசுறாங்க. என்னன்னு, அபூபக்கர் நியமித்த மகனை நீங்க சொல்லாதீங்க, நீங்க ரோம் தேசத்தை ஹிர்கலை போட்டு நியமித்திருக்கிறீர்கள் என்று நேரடியாக பேசினார். இப்படி யாராவது அந்த மக்காவின் மன்னரிடத்திலே, அந்த கூஃபாவின் மன்னரிடத்திலேயோ அல்லது யசீதிடத்திலேயோ அல்லது முக்கிய தலைவர்களிடத்திலேயோ நேருக்கு நேர் அவர்கள் ஏதேனும் தர்க்கம் செய்திருக்கிறார்களா? இல்லை. அதனால் போவாதீர்கள், ஹுசைனே எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் அந்த மன்னரோடு சண்டை போட்டு அந்த மன்னரை நாட்டை விட்டு வெளியேற்றி அங்கே அமீர் இல்லாம அவர்கள் எம்டியாக இருந்தால் நீங்கள் போவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனால் அங்கே யசீதுடைய ஆட்சி போய்கொண்டிருக்கிறது. யசீதால் நியமிக்கப்பட்டிருக்கிற நோமான் இப்னு பஷீர் அங்கே மன்னராக அமீராக இருக்கிறார். அதுபோக யசீதுடைய ஆர்மி ராணுவம் ஊராக இருக்கிறார்கள். இங்கே நீங்க அங்கே போய் உங்களால் என்னதான் செய்ய முடியும்? ஆனால் நீங்கள் போவாதீர்கள். அப்படியே நீங்கள் போக வேண்டும் என்று விரும்பினாலும் ஈராக்கிற்கு போவாதீர்கள், யமன் தேசத்திற்கு போங்க. அப்ப இங்கேயும் நீங்க புரிஞ்சுக்கணும், இங்கேயும் நீங்க இந்த உபதேசத்தை சொல்ற ஒரு சாதாரணமான நபர் அல்ல. யாரு? அப்துல்லா பின் அப்பாஸ் ஹிப்ரு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் மேதை என்று சொல்லாமல் பாராட்டப்பட்ட இப்னு அப்பாஸ் இப்படி ஒரு உபதேசத்தை சொல்லுகிறார் என்றால், இங்கேயும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஹுசைன் அவர்கள் எடுத்திருக்கிற முடிவு ஷரியத்திற்கு எதிரான ஒரு முடிவு அல்ல. அவர் நினைச்சிருந்தா அமைதியா போயிருக்கிறார். அவர் அமைதியாக போகாமல் யசீதிற்கு எதிராக எடுத்திருந்த முடிவு உண்மையிலேயே ஷரியத்திற்கு எதிரான ஒரு முடிவு இருந்திருந்தால் அப்துல்லா பின் அப்பாஸ் நீங்க பையத்து கொடுத்துதான் சொல்லியிருப்பாரு. ஆனா நீங்க பையத்து கொடுத்துதான் ஒரு சொல்லாம என்ன சொல்றாரு? யமன் தேசத்திற்கு வேண்டுமானால் போங்க. ஏன்? அங்கதான் உங்க தந்தையை நேசிக்கிற உண்மையான ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த யமன் தேசத்திற்கு தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு காதியாக தம் 17 வயதில் அனுப்பப்பட்டார். அலி அவர்களுடைய கேரியரே இங்கதான் ஆரம்பிக்குது. அதனால் வரைக்கும் ஒரு போர் வீரராக மட்டும்தான் அலி இப்னு அபீ தாலிப் அறியப்பட்டார். ஒரு தலைவராக அலி அவர்களுக்கு ஒரு முகவரி தந்தது இந்த யமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன அனுப்புறாங்க? யமன் தேசத்துக்கு தான் நீ போய் அங்க ஜட்ஜா இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே கேட்கிறாங்க, யாரும் சொல்ல, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேனே. அலி அவர்கள் போர்ல எவ்வளவு பெரிய ஆளுநர் சம்பாதிச்சிருவாரு. பஞ்சாயத்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசு இருக்கணும், தாடி கட்டி நரைச்சிருந்தா தானே பேச முடியும். உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பயப்படாதே அலி, அல்லாஹ் உன்னோடு துணையாக இருக்கிறான்னு துவா செஞ்சு அனுப்பினார்கள். அப்படி போனவன சுப்ஹானல்லாஹி அலீம் அலி அவர்கள் செல்ல பிள்ளையை போய் யமன் தேசத்திற்கு ஒரு 15 வயசு பையன் நமக்கு இமாம் ஆகிறது எப்படி இருக்கும்? அதே போன்ற ஒரு சூழ்நிலை யாருக்கு இருந்தது? அலி அவர்களுக்கு யமன் தேசத்தில் இருந்தது. அப்ப இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, நீங்க அப்படி போகணும்னு நினைச்சா யமனுக்கு போ.
தந்தையின் தீவிரமான ஆதரவாளர்களும் உங்களை நேசிக்கிற சகோதரர்களும் இருப்பார்கள். அங்க போ. இல்லை, நான் அங்கே போக மாட்டேன், நான் ஈராக்கிற்குத்தான் போவேன். பாருங்கள் மரணம் எப்படி இழுத்துக்கிட்டு போகுது. அப்போ கடைசியா அவர் ஒரே ஒரு உடன்படிக்கையை மட்டும் ஹுசைன் இடத்துல வாங்க, சரி இப்படி போய்தான் நீங்க அவனுக்கு பிடிவாதம் பிடிச்சா எனக்காக ஒன்னே ஒன்று செய் சொல்லுங்கள், என்ன செய்யணும்? இந்த பொண்டாட்டி பிள்ளைகளை கூட்டு வாங்க, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்தையும் கூட்டு போங்க. ஏன்னா இதே நிலைதான் உஸ்மானுக்கு நடந்தது. உஸ்மான் அலிலானுக்கு சரி நீங்க தான் மக்காவுக்கு போல பொண்டாட்டி பிள்ளையாவது விட்டுருக்கேன்னு எவ்வளவோ கெஞ்சினார்கள். இல்லை, எனக்கு என்ன கிடைக்குமோ அதே என் குடும்பத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதம் பிடித்ததன் விளைவு உஸ்மான் அலியுடைய மனைவியின் கண் முன்னால், உஸ்மான் அவருடைய பிள்ளைகளின் கண் முன்னால் உஸ்மானின் உயிர் போனது. அதே போன்று உங்கள் உயிரும் போகக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன் என்று ஒரு உபதேசம் செய்கிறார். அப்போதும் ஹுசைன் அவர்கள் நடக்கவில்லை, அமைதியாகவில்லை. உடனே சரி எத்தனை நாள்ல போவீங்க? 2 நாள் போவீங்க, கொஞ்சம் நிதானமா இருங்க, நாளைக்கு நான் திரும்ப வரேன் அன்னைக்கு போயிடுறேன். ஏன்னா உபதேசம் என்பது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க முடியாது. அவருடைய அந்த உறுதியில் கொஞ்சமும் குறை இல்லாமல் கொஞ்சம் கூட அவர் வந்து என்ன செய்யல மெல்ட் ஆகாமல் பேசிக் கொண்டிருக்கும் போது அப்துல்லா பின் அப்பாஸ் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த உபதேசத்தை முடித்து விட்டு அடுத்த நாள் வருகிறார். என்ன செய்ய போறீங்க? முகத்துல பயமே இல்லைங்க. சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் கூட பயம் இல்லை. அவங்க எவ்வளவு பெரியவர்கள் வந்து சமாதானம் பண்றாங்க, எவ்வளவு மூத்தவர்கள் வந்து சமாதானம் பண்ணணும். போகத்தான் போகிறேன். ஐயா நீ போக போற இடம் வந்து உடனே அவர் சொல்றாரு, அப்துல்லா பின் அப்பாஸ் உன் விஷயத்தில் நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் வலாஸ்பீர் என்னால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. இடத்தில் நான் அவ்வளவு நேரத்தில் பேசி திரும்பவும் போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்களா? நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. இங்கே பாருங்கள், இதே ஈராக் மக்கள் தான் உங்கள் தந்தையை ஏமாற்றினார்கள். இந்த பழைய ஹிஸ்டரியையும் சொல்றாரு. சிஃபீன் யுத்தத்திலே நடந்தது என்ன, நஹ்ரவான் யுத்தத்தில் நடந்தது என்ன, உங்கள் தந்தைக்கு ஆரம்பத்தில் இவர்கள் சொன்னது என்ன, பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை எல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அப்போதும் அவர் கேட்காமல் இந்த உபதேசத்திலே கடைசியா சொல்றாங்க, சரிப்பா போறது நீ முடிவெடுத்துட்டா உன் மனைவி மக்களை விட்டு விட்டு என்ன செய் நீ போ என்று அங்கே சொல்கிறார்கள். ஆக சகோதரர்களே, அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உபதேசத்தையும் மீறி ஹுசைன் இப்னு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமானார்கள். அடுத்தடுத்து என்ன நடந்தது என்பதை, என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை முறையில் பார்க்கலாம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் செய்த தியாகத்திற்கு முழுமையான ஒளியை தந்து அவர்களுடைய வரலாறை கேட்கிற நம்முடைய உள்ளத்தில் ஈமானையும் இறையச்சத்தையும் அதிகப்படுத்தி இந்த மார்க்கத்திற்காக சேவை செய்கிற தியாகம் செய்கிற உத்தமர்களாக நம்மை உருவாக்குவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா